21ஆம் அதிகாரம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? ரெண்டாவது இந்த ஆகாரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ என்ன பண்ணாத அப்படின்னா, நீ பயப்படாத, நீ பயப்படாத. ஆகாருக்கு தன்னுடைய கணவனாரால் கைவிடப்பட்ட அந்த ஆகாருக்கு வானத்திலிருந்து உண்டாகிற இரண்டாவது சத்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ பயப்படாதே. இன்றைக்கு இந்த சத்தத்தை யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த உலகத்திலே எப்படி வாழ்வோம் என்கிற பயம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கலாம். ஏன்னா உலகம் வித்தியாசமா நம்மளை கையாள பார்ப்பார்கள். நமக்குள்ள ஒரு பலவீனம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரொம்ப வித்தியாசமா இந்த உலகம் கொண்டு போயிடும். உங்களுக்கு பயமா இருக்கலாம். ஒரு துணை கையில இல்லாத ஒருத்தங்க தனியா டிராவல் பண்றது என்கிறது ஒரு பயமான ஒரு வாழ்க்கை. அதுவும் ஒரு பெண் தனியாக டிராவல் பண்றது ரொம்ப ஒரு பயமான வாழ்க்கை. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், ஆகாரே, உன்னுடைய கணவனார் இல்லைன்னு சொல்லிட்டு உன் மனசுக்குள்ள கொஞ்சம் கூட நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாதே. பொல்லாத கூட்டத்தை பார்த்து பயப்படாதே. துஷ்டர்களை பார்த்து பயப்படாதே. அக்கிரமக்காரர்களை பார்த்து பயப்படாதே. உங்களை வஞ்சிக்க நினைக்கிறவர்களை பார்த்து பயப்படாதே. உங்களுக்கு ஆள் இல்லை என்று நினைச்சு உங்களோட போராட நினைக்கிற அந்த மனுஷனுக்கு நீ பயப்படாதே. ஏனென்றால் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த மனிதர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர்கள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. சிலர் சொல்லுவாங்க, ஆள் இல்லை, ஆள் இருந்தா மட்டும் இவங்க என்ன நல்லா நடத்தி இருப்பாங்களே, இப்போ வஞ்சிக்கிறார்கள், இப்போ திருடுறாங்க, இப்போ ஏமாத்துறாங்க, என்னுடைய கணவனார் மட்டும் இருந்திருந்தா இப்படி செய்ய மாட்டாங்கல்ல, எனக்கு ஒரே பயமா இருக்குது, என்னை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஏதாவது செஞ்சிருவாங்களோ. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லவே இல்லை, உங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு வயதான ஒரு அம்மா ஒரு மாடை வைத்து விவசாயம் நிலத்துல ஒரு மாடை ஒரு விவசாய நிலத்துல அவங்க தங்களுடைய இருக்கிற கொஞ்சம் சொத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சொத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் நிறைய மாடு வளர்த்துட்டு வந்தார். அப்போ அடிக்கடி அந்த மாடு வேலையை தாண்டி இவருடைய பயிரை மேய்ஞ்சிட்டு போகும். அப்போ இந்த வயதான அம்மா அந்த ஐயாவை பார்த்து, ஐயா, இந்த மாதிரி இந்த மாடு எங்களுடைய விவசாயத்தை எல்லாம் நாசம் பண்ணுது, நீங்க கொஞ்சம் அந்த மாடை கட்டி வச்சிட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே இந்த நடந்த சம்பவம் இந்த பெரிய கோடீஸ்வரனுக்கு பயங்கரமான கோவம். நீ என்ன எங்கிட்ட இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற, உனக்கு யார் இவ்வளவு தைரியத்தை கொடுத்தது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, மாடு மேயும் போது நம்ம எல்லாம் வாயை கட்டிட்டு இருக்க முடியாது, அது அப்படிதான் மேயும்னு சொல்லி பயங்கர சத்தம் போட்டுட்டு போயிட்டாரு. இந்த அம்மா எதுவுமே செய்யல. சரி, இந்த மனுஷனோட நம்ம போராட முடியாது, வேற ஏதாவது செஞ்சிருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. ஜெபம் மட்டும்தான் பண்ணாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாடு அவருடைய வேலையை தாண்டி இவங்களுடைய புல்லுல வாய வச்ச உடனே பட்டார்னு யாரோ ஒருத்தர் அந்த மாட்டினுடைய முதுகு மேலே அடிச்சது மாதிரி அந்த மாடு தெரிச்சு ஓடிச்சாங்க. நடந்த சம்பவம். அதற்கு பிறகு அந்த மனுஷன் நீ என்ன அந்த பக்கமா போக மாட்டேங்கிற, நீ போ அப்படின்னு சொல்லி அதுல இருந்து ஒரு 100 மீட்டருக்கு இந்த பக்கத்திலே மாடு போய் அந்த 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 வரப்பை பார்த்துச்சுனாலே அந்த இடத்துக்கு போகாம தெரிச்சு ஓடுமாமா. அப்போ ஒரு நாள் கேட்டாராம, நீ ஏதோ செய்வனே ஏதாவது பண்ணியா, என் மாடு உன் ஏரியாவுக்குள்ளே வர மாட்டேங்குது, 100 மீட்டருக்கு அந்த பக்கம் வர மாட்டேங்குது, அந்த வரப்பை பார்த்தாலே தெரிச்சு ஓடுது. அப்போ இந்த அம்மா சொன்னாங்களாமா, என்னை காக்கும்படிக்கு எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிற இயேசு என்னை சுற்றி வேலி அடைத்திருக்கிறார், என்னை சுற்றி தூதர்கள் காவல் இருக்கிறார். அதனால இப்போ உங்களுடைய இருதயத்துல ஏதோ ஒரு பய உணர்வு உங்களுக்குள்ள வரலாம். இதுவரைக்கும் அந்த பயமே எனக்கு இல்லை பாஸ்டர், ஆனா என்னமோ தெரியல, இப்பதான் நான் ரொம்ப பயப்படுறேன், நான் ரொம்ப தைரியமான ஆள், அவர் இறக்கும் போது கூட நான் பயப்படலை, அவர் என்னை விட்டு போகும்போது கூட நான் பயப்படலை. ஆனா கொஞ்சம் நாட்கள் தாண்ட ஒரு ஏஜ் தாண்ட உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளும் விரோதமாய் வர பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த அதற்கு பிறகு, இல்லைன்னா பிள்ளைகள் கல்யாண வயசு தொட்டதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு முன்பாக நின்று
இனி எப்படி என் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டா, என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டா, என்னை யார் பாப்பா, நான் எங்க போவேன், யார் என்ன வச்சுக்குவா, யாருடைய வீட்டில் நான் இருப்பேன், யார் எனக்கு கடைசி வரைக்கும் இருப்பாங்க. எப்படியோ கொஞ்ச நாட்களாய் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருக்கு ஒரு பயமா இருக்கு. பாஸ்டர், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு நினைச்சாலே பயமா இருக்குது, நான் ரொம்ப தைரியமா இருப்பேன். ஆனா அவங்க அத்தனை பேரையும் பார்த்து கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆகார் இடத்துல அன்னைக்கு பேசும்போது என்ன பேசினார் அப்படின்னு சொன்னா, நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. உன்னுடைய கணவனார் உன் கூட இருந்து காரியத்தை செய்கிறதை விட நான் உன கூட இருந்து எல்லா காரியத்தையும் நான் செய்வேன். உன்னை நான் பத்திரப்படுத்துவேன். உங்களை அழைச்சவர் உங்களை நடத்துவார், மரண பரியந்தம் நடத்துவார். நீங்க எந்த விதத்திலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், முதிர் வயதிலும் உன்னை நான் கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி நிறைய பேரை கர்த்தர் தைரியப்படுத்துறாரு. நீ பயப்படாத, நீ பயப்படாத. அப்போ ஒரு கணவனார் கைவிடப்பட்ட இழந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்து என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, உனக்கு என்ன சம்பவித்தது, உனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. கணவனார் இருந்தா மட்டும் கிடையாது, இயேசு இருந்தாலே நான் வாழ்ந்துருவேன். இந்த ஜூலியட் அப்படின்னு சொல்ற ஒருத்தங்க ஒரு கணவனை திருமணமாகி தன்னுடைய 2 வருஷத்திலேயே அந்த கணவனார் ஒரு 4 பேரோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஊழியத்திற்காக போகும்போது அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் அவர்களை பிடிச்சு 4 பேரையும் கொன்றுவாங்க. அப்போ அவர் ஊழியத்துக்காக போகும்போது ஒரு சின்ன குழந்தைய அவங்க வச்சிருந்தாங்க, பச்சை குழந்தைய. ஆனால் அவங்க அதற்கு பிறகு தன்னுடைய கணவனார் இறந்த எந்த ஜனங்கள் அவரை கொன்றார்களோ அந்த இடத்துல போய் அவர்களுக்கு ஊழியம் செய்து அந்த ஜனங்களுக்கு புதிய ஏற்பாடை அவர்களுடைய பாஷையிலே எழுத்து வடிவமாய் கொண்டு வந்து மிகப்பெரிய ஊழியக்காரியாய் மாறினார்கள். அவங்க பயப்படவே இல்லை. தன்னுடைய கணவனாரை எந்த இடத்துல சாகடிச்சாங்களோ அந்த ஜனத்துக்கு முன்னாடி அவர் விட்டு போன ஊழியத்தை அவர்கள் செய்தார்கள். அவங்க சரித்திரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணியா இருந்தாங்க. அப்ப நான் நம்புறேன், உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு பலனை கர்த்தர் தருவார், உங்களுக்கு சத்துவத்தை கர்த்தர் தருவார். இதுவரையிலும் நடத்துறது கர்த்தர் தான் நடத்தினார், மனுஷன் நடத்தல, கர்த்தர் தான் நடத்தினார். அந்த தேவன் மறுபடியும் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஆமென். நம்பர் 3, மூணாவதாக இந்த ஆகாரை பார்த்து வானத்திலிருந்து ஒரு சத்தம் வரும் பாருங்களேன். அந்த 17வது வசனம் அடுத்து வாசிக்கலாம் தொடர்ந்து. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவே. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, நம்பர் 3, மூணாவது என்ன சொல்றாருன்னா, நீ உனக்கு என்ன சம்பவித்தது, நீ பயப்படாதே, நீ எழுந்து உன் பிள்ளையின் கையை பிடித்துக்கொள். யார் கையை பிடிக்கணுமாமா? இதுவரைக்கும் யாரு கையை அவங்க பிடிச்சிருந்தாங்க? யார் கையை பிடிச்சிருந்தாங்க? கல்யாணத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கணவனாருடைய கையை பிடிக்கிறது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதுவரைக்கும் உன்னுடைய கணவனார் கையை நீ பிடிச்சிருந்த, இப்ப நீ என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, உன்னுடைய பிள்ளையினுடைய கையை நீ என்ன பண்ணிக்கோ. இங்க இருக்கிற ஒவ்வொரு தாயார்களும் ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் ஒரு தகப்பன் அந்த ஸ்தானத்தை விட்டு தவறும் போது அந்த தாய் அந்த பிள்ளையினுடைய கையை பிடிக்கணும். இப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு ரோல் தான், தாய் என்கிற ஒரு ரோல் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க எத்தனை ரோல் ப்ளே பண்ணணும்னா 2 ரோல் எடுக்கணும். தாயினுடைய ரோலையும் நீங்க எடுக்கணும், தகப்பனாருடைய ரோலையும் நீங்க எடுக்கணும். அப்படி இந்த 2 ரோலையும் நீங்க எடுக்கல அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பிள்ளைகள் பார்த்தீங்க அப்படின்னா சில நேரத்தில் ரொம்ப தைரியசாலியாகவே வளர மாட்டார்கள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த சிங்கிள் பேரண்ட் அப்படின்னா ஒரு தகப்பன் தாய்
அந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு ஜெபம் கண்டிப்பாக வைக்கணும்னு நான் ஏவப்பட்டேன். ஸோ கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்து அந்த ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுவோம். அம்மா இல்லாத பிள்ளைங்க, அப்பா இல்லாத பிள்ளைகளுக்காக ஒரு தனி. நான் சந்திக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே நிறைய இடத்துல சந்திக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்பா இல்லாத பிள்ளைங்க நிறைய பேர் ரொம்ப சாஃப்டா, ஒரு தைரியமே இல்லாம, எதிர்கொள்றதுக்கு ஒரு சக்தி இல்லாம அப்படி இருக்கிற பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். இன்னும் ஒரு காலகட்டம் வரும்போது அந்த பிள்ளைங்க இந்த உலகத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸோட போய் ரொம்ப கெட்டு போகிற, அவங்கள விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லாத மாதிரி பிள்ளைகள் எல்லாம் நிறைய பார்க்கிறேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் வந்து தாய்கள் தன்னுடைய கணவனார் கையை விடும்போது பிள்ளைகளுடைய கையை பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஆனா நீங்க இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் அப்படி இருப்பீங்கன்னா தயவு செய்து ஒரு முடிவு எடுங்க. நீங்க வந்து உங்களுடைய பிள்ளையினுடைய ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பிள்ளை உன்னை நடத்தக்கூடாது, உன்னுடைய பிள்ளை உனக்கு சம்பாரிச்சு போடுறதுன்னு நினைக்காத, உன் பிள்ளை உன்னை சாப்பாடு கொடுக்குறன்னு நினைக்காத. நீ என்ன பண்ணு அப்படின்னு சொன்னா, தகப்பனாருடைய ரோலையும் தாயாருடைய ரோலையும் நீ எடுத்துக்கிட்டு உன் பிள்ளையினுடைய கையை பிடிச்சு நீ அந்த பிள்ளைய நடத்து, நான் அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். என் பிள்ளை வளர்ந்துட்டானே, என் பிள்ளை தோளுக்கு மேல வளர்ந்துட்டானே, என் பிள்ளை கீழ்ப்படிக்க மாட்டானா, அப்படியெல்லாம் கிடையாது. நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அந்த பலனை தருவார். உங்க பிள்ளையினுடைய கையை, நீங்க தளர்ந்த கையை பிடிங்க, உங்க பிள்ளையினுடைய தடுமாறுகிற கையை நீங்க பிடிங்க, உங்க பிள்ளைக்காக நீங்க திறப்புல நில்லுங்க. நான் நம்புகிறேன், உங்க பிள்ளை அப்பா இல்லாத அந்த சூழ்நிலை முழுவதும் மறக்கப்பட்டு அவனை இந்த பூமியில கர்த்தர் ஒரு பெரிய சாட்சியாய் நிறுத்துவார். அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. பிள்ளையினுடைய கையை பிடிக்கிறதுக்கு மறந்துடவே கூடாது. இந்த பிள்ளையினுடைய கையை நீங்க பிடிக்கல அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளை இழக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நீங்கள் கடைசி நேரத்தில் வந்து உங்களே நிறைய நேரத்தில் பாதிப்புக்குள்ளாக மாற்றி விடுவீர்கள். ஒரு பிள்ளைய வந்து அதுக்காக அவங்கள செல்லமா அவங்க சொல்றதெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு பிள்ளையினுடைய அரவணைப்புக்குள்ளே இருக்கிறது ஒரு தாயாருக்கு மிகுந்த ஆசீர்வாதம். அவங்க வந்து ஒருவேளை அந்த அளவுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த பிள்ளைய கனப்படுத்தி, அந்த பிள்ளைய தைரியப்படுத்தி, அந்த பிள்ளைக்கு பொறுப்பை கொடுத்து, அந்த பிள்ளைக்கு ஒரு உணர்வை கொடுத்து, நீ வந்து ஒரு பெரிய தலைமைத்துவத்தில் இருக்கிற, நீ தான் இந்த வீட்டை நடத்த போற, நீ தான் அடுத்த தகப்பன் அப்படின்றத யார் உள்ள கொண்டு வர முடியும்னா ஒரு தாய் தான் அதை கொண்டு வர முடியும். ஒரு வீட்டில் கணவன் ரட்சிக்கப்பட்டாலோ மனைவி ரட்சிக்கப்பட்டாலோ, யார் ரட்சிக்கப்பட்டாலும் அதிகமான பேர் ரட்சிப்புள்ள நடத்துவாங்கன்னு சொல்றீங்க நினைக்கிறீங்க நீங்க? கணவனா மனைவியா? கணவன் ரட்சிக்கப்பட்டால் ஒரு குடும்பத்தில் ரட்சிப்பு அதிகமாகுமா? மனைவி ரட்சிக்கப்பட்டால்? நான் சொல்றேன், மனைவி ரட்சிக்கப்பட்டால் தான் அந்த குடும்பத்தில் ரட்சிப்பு அதிகமாகும். என்னை பார்த்து எத்தனையோ தகப்பன்மார் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, தாயார் ரட்சிக்கப்படல. பெரிய கோடீஸ்வரரா இருக்காங்க, அவங்க பெரிய கடைகள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா என்ன சந்திக்கும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ்டர், என்ன தொட்டதுக்கு ஆண்டவர் என் மனைவியை மட்டும் தொட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு குடும்பமா நாங்க சர்ச்சுக்கு போயிருப்போம், என்ன தொட்டதுனால என்னால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த தாய்க்கு ஒரு பெண்ணுக்குள்ள கத்தர் அவ்வளவு பெரிய பவரை கத்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி கைட் பண்ணாலும் அவங்க கைட் ஆவாங்க, நீங்க எப்படி தைரியம் சொன்னாலும் அப்படி அவங்க தைரியம் ஆவாங்க. அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய அபிஷேகம். கத்தியை எடுத்துட்டு போய் குத்திட்டு வாடா அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னா அப்படி கேட்கிற பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா? இந்த காரியத்தை நீ செஞ்சுட்டு வாடா அப்படின்னு சொன்னா கேட்கிற பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா? அந்த அளவிற்கு ஒரு தாயாரால தன்னுடைய பிள்ளைய மோட்டிவேட் பண்ண முடியும். உங்க பிள்ளைகளுடைய தளர்ந்த கைகளை நீங்க தான் திடப்படுத்தணும். அவன் கையில தராச கையில கொடுக்கணும், அவன் கையில பைபிளை கையில கொடுக்கணும், அவன் கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கையில கொடுத்து அவனை தட்டி எழுப்பி நீங்க அந்த தலைமைத்துவத்தை அவங்க கையில கொடுக்கணும். அவன் கையை பிடிச்சுக்கணும், அவன் கையை பிடிச்சு நீ தாண்டா இந்த உலகத்திலே இளம் விதவிகளாய் இருக்கிற சிலருக்கு எங்க பாதுகாப்பு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பிள்ளையோட கையை பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப குறைஞ்சிடும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட போங்க. ஆகாரை பார்த்து ஆண்டவர் தான் சொல்றாரு, நீ எழுந்து உன் பிள்ளையை எடுத்து அவன் உன் கையினால் பிடித்து கொண்டு போ. நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க அப்பாவே இல்லை, அப்புறம் நான் என்ன, என் வார்த்தைக்கு கேட்கவா போறான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியவா போறான், என்ன ஒரு மனுஷியா மதிக்கவா போறான். நான் சொல்றேன், உங்களையே நீங்க ஏன் தாழ்த்துறீங்க? உங்களையே நீங்க ஏன் கொடுக்குறீங்க? நீங்க ஆக்கி போடுற சாப்பாடை தானே அவங்க சாப்பிட்றாங்க.
நீங்க கொடுக்குற சாப்பாடு தானே அவங்க சாப்பிட்றாங்க. உண்மையா இல்லையா? நீங்க செஞ்சு வச்சிருக்கிற சாப்பாடை உங்க பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு அதிகாரம் இருந்துச்சுன்னா நீங்க அவங்கள கரெக்ட் பண்ணும்போது அதற்கு கீழ்ப்படியக்கூடிய அதிகாரம் கண்டிப்பாக உங்க பிள்ளைகளுக்கு இருக்குது. அந்த தலைமைத்துவத்தை நீங்க விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஸ்ட்ராங்கா நில்லுங்க, நீங்க தைரியமா நில்லுங்க. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருப்பார்.